அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு இடையிலான போரானது தற்பொழுது அடுத்த கட்டத்தை மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தை வந்து எட்டியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இவ்வளவு நாளா பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவர்களுக்கு இடையில மட்டும்தான் நடைபெற்று வந்தது. ஆனா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்த போர்ல புதியதொரு சக்தியும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நாங்க இதுக்கு முதல் போட்ட வீடியோல வந்து நாங்க சொல்லியிருப்போம், ஏமன் நாட்டு ஹுத்திஸ் கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்த போர்ல வந்து இணைந்து கொள்ள போவதாக சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் இந்த போர்ல இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த ஹுத்திஸ் கிளர்ச்சியாளர்கள் யாரு, இவங்க ஏன் இந்த போருக்குள்ள வந்திருக்கிறாங்க என்பதோட விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. என்ன விஷயம்னு சொன்னா, ஏமன் நாட்டில் செயற்பட்டு வருகின்ற ஒரு குழு தான் இந்த ஹுத்திஸ் கிளர்ச்சியாளர்கள். இந்த கிளர்ச்சியாளர்கள் பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முன்ன வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த போரானது இன்னும் நீடிக்குமாக இருந்தால் இந்த போர்ல தாங்க இணைந்து கொள்வோம் என்று சொல்லியிருந்தாங்க. அதாவது ரெட் சீல வந்து தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லி இருந்தாங்க. இதற்கு முதலே பார்த்தோம்னு சொன்னா அவங்க ஏற்கனவே இந்த ரெட் சீல வந்து கப்பல்கள் மீது எல்லாம் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இவர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஆச்சரியமான விஷயம் இருக்குது. இஸ்ரேல்ல பார்த்தோம்னு சொன்னா அந்த அயன் டோம் சிஸ்டம் இருக்குது. அந்த அயன் டோம் சிஸ்டத்தால முடிஞ்ச அளவுக்கு இஸ்ரேல் இதனை வந்து தடுத்து இருக்கிறாங்க. ஆனா இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த விடயமானது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. ஏமன் கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலில் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேலில் இருக்கிற இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்காங்க. சரி, ஏன் இவங்க இந்த போர்ல வந்து இணைஞ்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹுத்திஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, ஈரான், லெபனான், பலஸ்தீனம் மீது தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது. அதற்கு பதிலடி கொடுக்கவே தாங்க இந்த போர்ல வந்து இணைஞ்சு கொண்டிருக்கிறதாக வந்து ஏமன் நாட்டு கிளர்ச்சியாளர்களான ஹுத்திஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏமன் கிளர்ச்சியாளர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த தாக்குதலானது தொடர்ச்சியாக நடைபெறும், அதாவது இந்த தாக்குதலானது இதோட முடிய போவதில்லை, இந்த தாக்குதலானது தொடர்ச்சியாக நடைபெறும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஹுத்திஸ் வந்து யாருன்னு சொன்னா ஏமன் நாட்டில் இருக்கிற ஒரு ஆயுதம் ஏந்திய அரசியல் இயக்கமாகும். இவங்களை பார்த்தோம்னு சொன்னா 1990ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் உருவான ஒரு ஆயுதம் ஏந்திய குழு தான் இந்த ஹுத்திஸ் கிளர்ச்சியாளர்கள். இவங்களை பார்த்தோம்னு சொன்னா ஒரு கூட்டணியில வந்து இருக்கிறாங்க. அது என்ன கூட்டணின்னு சொன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டணியில வந்து இருக்கிறாங்க. இந்த கூட்டணி என்னன்னு சொன்னா ஈரான், ஹிஸ்புல்லா, ஹமாஸ் இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுகின்ற இந்த கூட்டணியில வந்து இவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹுத்திஸை பார்த்தோம்னு சொன்னா ரெட் சீல ஏற்கனவே நிறைய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது ரெட் சீயால வந்த கப்பல்கள் மீது இவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து பெரிய அளவில் இவங்க சேதமாக்கி இருக்காங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு கப்பலை வந்து அப்படியே கடத்தி இருக்கிறார்கள். இவர்களை பார்த்தோம்னு சொன்னா இவருடைய தாக்குதல் முறைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ட்ரோன் மூலமான தாக்குதல்கள், மிசைல் மூலமான தாக்குதல்கள், பொம் அட்டாக், இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா ஹெலிகாப்டர் மூலமான தாக்குதல்கள் வந்து இவங்க மேற்கொண்டு வராங்க. இந்த தாக்குதல்கள் அதாவது இந்த காலப்பகுதி 2023ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க தானே. அந்த தாக்குதலால பார்த்தோம்னு சொன்னா நிறைய கப்பல் நிறுவனங்கள் இந்த ரெட் சீனை வந்து பாவிக்கிறத வந்து தவிர்க்கிறாங்க. இதனால இவங்க ஆப்பிரிக்காவை சுத்தி தங்களுடைய கடல்வழி பயணத்தை வந்து மேற்கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு ஆயுதம் ஏந்திய அரசியல் இயக்கம் தான் இந்த ஏமன் நாட்டை சேர்ந்த ஹுத்திஸ் கிளர்ச்சியாளர்கள். இந்த கப்பல்களானது ரெட் சீயால வராம ஆப்பிரிக்காவில சுத்தி வரதால பார்த்தோம்னு சொன்னா இந்த கப்பல்களுக்கு அதிகமான நேரம் வந்து டிராவலிங்க்கு தேவை. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா இந்த கப்பல் பயணத்துக்காக அதிகமான காசும் வந்து செலவிட வேண்டி இருக்கின்றது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான 2 கடல்வழி பாதைகள் வந்து ஒன்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ், அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா ரெட் சீ. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை வந்து ஈரான் தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இந்த ரெட் சீயை வந்து பார்த்தோம்னு சொன்னா ஜெர்மன் நாட்டு கிளர்ச்சியாளர்களான இந்த ஹுத்திஸ் வந்து தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஹுத்திஸ் வந்து ஜெர்மனுக்கு சார்பாக நிற்கிறதால உலக பொருளாதாரத்தில் இருக்கிற 2 முக்கிய கடல்வழி பாதைகள் வந்து ஈரானுடைய கட்டுப்பாடுல இருக்குன்னு சொல்லலாம். இதனால பார்த்தோம்னு சொன்னா பெரிய உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு அடி பண்ணிட தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு ஈரானோட அவங்க சண்டை போட வேணும். அமெரிக்கா வந்து தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அதற்குத்தான் தயாராகி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை ஆயிரக்கணக்கான ராணுவத்தை வந்து தொடர்ச்சியாக ஈரானை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. எதனாலேன்னு சொன்னா இந்த கடல்வழி பாதைகள் எல்லாம் ஈரானுடைய கட்டுப்பாடுல இருப்பதனால. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர்ல தற்பொழுது ஜெர்மன் நாட்டு ஹுத்திஸ் கிளர்ச்சியாளர்களும் இணைந்திருப்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.